பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு. தைரியமா இருங்க, உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நீங்கள் தான் ராஜா. இந்த தமிழ் புத்தாண்டு நீங்கள் தான் ராஜா. அதே போல இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரப்போகுது. நிறைய நன்மைகள் நடக்க போகுது. வெற்றி மேல் வெற்றி குவியும் தமிழ் புத்தாண்டு. ஜோசியம் என்பதே அதுதாங்க, பரிகாரங்கள் தான். நான் சொல்வதை செய்தால் உலகத்தையே வெல்லலாம், இமயத்தையும் தொடலாம், இந்திரனும் ஆகலாம். அந்த அளவுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சூப்பராக அமைகிறது, அருமையாக அமைகிறது. இவ்வளவு நன்மைகளும் எனக்கு உண்டா சாமி? இவ்வளோ வெற்றி சொல்லியிருக்கிறீங்க, அதிர்ஷ்டம் சொல்லியிருக்கிறீங்க, நன்மைகள் சொல்லியிருக்கிறீங்க. இந்த அதிர்ஷ்டம், வெற்றி இதெல்லாம் எனக்கு உண்டா? யாராருக்கு கிடைக்க போகுது? பிரீஃபாக பார்க்கலாம் பாருங்க. உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் எல்லாரையும் வாழ வைக்கும் புத்தாண்டாக, நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த புத்தாண்டாக அமையட்டும் என்று எல்லாமல்ல வாராகியினுடைய திருவருள் புரியட்டும். தமிழ் புத்தாண்டு இப்போது நம்ம எல்லாருக்குமே வருஷ பிறப்பு அப்படின்னு சொன்னாலே சித்திரை மாதம்தான். அந்த இங்கிலீஷ் கேலண்டர் ஜஸ்ட் அது ஒரு ஹிஸ்ட்ரி, வரலாற்று புத்தகம், அவ்வளோதான். டிசம்பர் மாதம் இது நடந்தது, மார்ச் மாதம் இது நடந்தது அப்படின்னு அது ஒரு அறிவிப்பு, ஒரு வரலாற்று சுவடு. இது இங்கிலீஷ் கேலண்டர். ஆனால் தமிழ் புத்தாண்டு தான் நமக்கு முக்கியம். ஏன் முக்கியம்னா, தமிழ் புத்தாண்டு தான் இந்த பஞ்சாங்கம் இருக்குது, அந்த வானிலை சாஸ்திரம் அதில் தான் இருக்குது. மார்கழி மாதம் எத்தனாம் தேதி மழை பெய்யும், எத்தனாம் தேதி வெயில் அடிக்கும், வெயில் இத்தனை டிகிரியில் இருக்கும், எங்கே பூகம்பம் வரும், எங்கே மழை அதிகமாக பெய்யும், எங்கே காய்ச்சல் இருக்கும், எங்கே ஜுரம் வரும், இது எல்லாத்தையும் முன்கூட்டியே சொல்லக்கூடியது நம்ம தமிழ் பஞ்சாங்கம் தான். அப்போ நமக்கு எது உண்மையான புத்தாண்டு அப்படின்னு கேட்டால், சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு தான் நமக்கு உண்மையான புத்தாண்டு. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம முகூர்த்த நாட்கள் குறிக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையை அதுதான் தீர்மானிக்குது. குரு பெயர்ச்சி எப்போ வருது, சனி பெயர்ச்சி எப்போ வருது, ராகுகேது பெயர்ச்சி எப்போ வருது, குரு வக்ரம் எப்போ அடைகிறாரு, எப்போ நிவர்த்தி ஆகிறாரு, எல்லாம் சொல்லக்கூடியது இந்த தமிழ் புத்தாண்டு, நம்முடைய தமிழ் பஞ்சாங்கம். இப்போ நீங்கள் தெலுங்கு ஆந்திராவாக இருந்தால் தெலுங்கு வருட பிறப்பு, கன்னடாவாக இருந்தால் கன்னடா வருட பிறப்பு, பஞ்சாங்கம் முக்கியம். அப்போ அப்பேற்பட்ட தமிழ் புத்தாண்டு இந்த 2026 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் நடைபெறுகிறது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு தமிழ் புத்தாண்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த வருஷத்துக்கு பேர் பராபவ வருடம் அப்படின்னு பேர். பேரை சொல்லும்போதே நமக்கு ஒரு அழகாக ஒரு மனசுக்குள்ளே ஒரு தாமரை மலர்ந்ததை போல, என்ன அதை சொல்லும்போதே மனசுக்குள்ளே ஒரு தாமரைப்பூ மலருது. அப்போது பாருங்கள், பராபவ வருடம், இந்த தமிழ் வருஷம் மொத்தம் 60 வருஷம்தான். அது 1 by 1 அப்படியே ரொட்டேன் ஆகிட்டே இருக்கும். இந்த ரொட்டேஷனில் அடுத்தடுத்த வருஷங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கிலீஷ் வருஷம் அப்படி கிடையாது. 2003, 5003, 10,003ன்னு அமௌண்ட்டு போயிட்டே இருக்கும், முடிவே இருக்காது. ஆனால் தமிழ் வருஷம் அப்படி கிடையாது, 60 ஆண்டுகள். அதனால தான் 60ஆம் கல்யாணம் பண்ணுறோம். அப்போ பிறக்கின்ற இந்த தமிழ் வருஷத்துக்கு பராபவ வருடம் என்று பெயர். இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கும் ஓரலாக அப்படின்னாக்கா, சூப்பராக இருக்குங்க. இதை நான் சொல்லலை, பஞ்சாங்கத்தின் வெண்பா சொல்லுது. ஒவ்வொரு வருஷம் பிறக்கும்போது அந்த வருஷத்துக்கு யார் ராஜா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போ இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ராஜாவாக குரு பகவான் இருக்கிறார். பாருங்கள், இந்த பராபவ வருஷம் ராஜா குருவாக வருகிறார். இப்போ குரு ராஜாவாக வர்றதுனால நாடு சுபிக்ஷமாக இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல தலைவர் வரார். குரு நவகிரகங்களில் முழுமையான சுபகிரகம். அதுவும் இந்த வருஷம் கடகத்தில் உச்சம் பெற போகிறார். இப்போ உச்சம் பெற்ற குரு பகவான் ராஜாவாகிற சமயத்தில்
அப்போ நம்ம நாட்டிற்கும் அரசியல் மாற்றங்கள் இருக்கும். நல்ல ஒரு தலைவர் இந்த வருஷத்துக்கு ராஜாவாக அமைகிறார். அதே போல் செவ்வாய் பகவான் அவர் மந்திரியாகவும், அர்காதிபதி மேகாதிபதி சந்திரனாகவும், சரஸ்யாதிபதி சுக்கிரன், சேனாதிபதியாக சந்திரன், ரசாதிபதியாக சூரியன், தானியாதிபதியாக புதன் பகவான், மேலும் மேகாதிபதி சந்திரன். இப்போ சந்திரனுக்கு தான் குரு சந்திர யோகம். சந்திரன் தான் 3 பதவிகளை வகிக்கிறார். அப்போ நிச்சயமாக பெண்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், பெண்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கிடைக்கும். அதே போல் மனசுக்கு ஒரு நிம்மதி இருக்கும், மனசில் ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கும், உடல்நிலை ஆரோக்கியம் நல்லபடியில் இருக்கும், மழை அதிகமானதாக இருக்கும், நீர் தட்டுப்பாடு இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். இப்படியாக இந்த புத்தாண்டு நமக்கு அமைகிறது. எனக்கு தெரிஞ்ச இந்த இஸ்ரேல் போர், ஹமாஸ் போர், அதே போல் ஈரான் போர் எல்லாம் கூட ஜூன் மாதத்தோட போர்லாம் முடிஞ்சு நல்ல முறையில் ஒரு சமாதானத்துக்கு வந்துடுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இதெல்லாம் நம்ம தமிழ் பஞ்சாங்கத்தில் தான் சொல்ல முடியும். அப்போ ஜூன் மாதம் யுத்தம் முடிய போகுது. அப்போ பிறக்கின்றது பராபவ வருடம். எல்லாருக்கும் 12 ராசிக்குமே சிறப்பாக இருக்க போகுது. இன்னும் சொல்லப்போனால் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை, உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த புத்தாண்டில் நீங்கள் தான் ராஜா. இன்னும் நான் என்ன சொல்கிறேனோ சொன்னதை நீங்கள் செய்வீர்களேயானால் நீங்கள் இமயத்தையும் தொடலாம். நான் சொல்லக்கூடிய அந்த பரிகாரங்களோ அல்லது வழிபாட்டு முறையோ அதை நீங்கள் செய்வீர்களேயானால் இமயத்தையும் நீங்கள் தொடலாம். வாருங்கள் அன்பர்களே, அப்பேற்பட்ட இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். மிதுன ராசி சார், இந்த தமிழ் புத்தாண்டு மிதுன ராசிக்கு ஒரு கொடிகட்டி பறக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன் சொல்கிறேன்னா, மிதுன ராசி நண்பர்களே, நிறைய அரசியல் நண்பர்கள், இதில் நம்ம மிதுன ராசியில் நிறைய அரசியல் நண்பர்கள் நமக்கு இருக்கிறாங்க. இன்றைக்கி முதல் நிலையில் முன்னிலை இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களாகட்டும், வேட்பாளராக இருக்கக்கூடியவர்கள், நிறைய அரசியல் உள்நாட்டில், வெளிநாட்டில், சிங்கப்பூரில், மியாமி, டெக்சாஸ் போன்ற வெளிநாடுகளில் நிறைய அரசியல் நண்பர்கள் நமக்கு இருக்கிறாங்க, உள்நாடு வெளிநாடு. அதே போல் நிறைய பிஸ்னஸ் பீப்புள்ஸ், தொழிலதிபர்கள், ஒரு ஃபேக்ட்ரி வச்சு ரன் பண்ணக்கூடியவங்க, கம்பெனிஸ் வச்சு ரன் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள், குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஒரு நிறுவனத்தின் கீழே ஒரு 4-5 கம்பெனிஸ் இருக்கும், பிராண்டு ஒன்றா இருக்கும். அப்போது இது போல் குரூப் ஆஃப் கம்பெனிஸு, கார்ப்பரேட் நிறுவனங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிதுன ராசியாக இருப்பார்களே. ஆனால் அதெல்லாம் இவங்களுக்கு இப்போ பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். 2 விஷயம். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், எந்த கண்ட்ரியில் இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா, மிதுன ராசி என்பர்களே, இதனால் வரையில் உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். நீங்கள் இதுவரையும் அதை யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா அது சம்பந்தப்பட்ட பயம் இருந்திருக்கலாம், என்ன நடக்குமோ எப்படி இருக்குமோ, அந்த ஒரு ஃபியர்னஸ், ஒரு கில்ட்டி, இதெல்லாம் உங்களுக்கு மனசில் இருந்திருக்கலாம். ஆனால் இதெல்லாம் எதுக்குமே பயப்படாதீங்க. நான் சொல்வதை நீங்கள் செய்தால் இமயத்தையும் வெல்லலாம். அதுக்குரிய பரிகாரங்களை கண்டறிஞ்சு, ஏன் இப்படி நடக்குது, இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பரிகாரங்கள், என்ன வழிபாடுகள், அது என்ன இடதோஷமா, இடமாற்றமா, இல்லை வேறு எதுவும் பிளாக் மேஜிக் ஏதாவது உள்ளே வந்திருக்கா, க்ரியேஷன் ஆகிருக்கா, இல்லை டைம் அவுட்டா, என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி, எதிரிகளால் வரக்கூடிய சூழ்ச்சியா, கால நேரங்களா, எதிரிகளால் வந்த தொந்தரவா, இதுதான் நம்ம இதெல்லாம் ஜாதகத்தில் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போது மிதுன ராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ், உங்கள் தொழிலில் லாப நஷ்டங்கள், ஏற்ற இறக்கங்கள், அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குது.
மெயினாக ஃபண்டு டிமாண்டு, ஆர்டர் டிமாண்டு, ஃப்யூச்சர் ஒரு ஃபேர்னஸ் இருக்குது அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% அது இடதோஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த மாதிரியெல்லாம் ட்ரபுளில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, டோன்ட் வரி. நிச்சயமாக பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷம் மிதுன ராசிக்கு சிறப்பாக இருக்குது. குறிப்பாக ஃபண்டு டிமாண்ட், பண பற்றாக்குறை இருக்குது. நான் போய் சிக்கல்லாம் மாட்டிக்கிட்டேன், என் பணம் பூரா ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிச்சு, என் பணம் பூரா ஒரு இடத்துல போய் சிக்கல்லாம் மாட்டிக்கிச்சு, ஒரு இடத்துல தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்வீர்களேயானால் கவலை வேண்டாம் மிதுன ராசி என்பர்களே. காசு பணம் வந்து சேரும், வருமானம் அதிகரிக்கும், வராத பணங்காசுகள் கூட வந்து சேரும். எப்பயோ கொடுத்து வச்சுருப்பீங்க, வராத பணங்காசுகளாக இருப்போம். இது நமக்கு உதவாது, இது நமக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ண பணங்காசுகள் கூட அதிர்ஷ்டமாக பணங்காசுகள் வந்து சேரும். இன்னும் சொல்லப்போனால் மிதுன ராசி அன்பர்களே, பண அதிர்ஷ்டம் ஏற்படும். பண அதிர்ஷ்டம், வருமான அதிர்ஷ்டம் ஏற்படும். எப்படி சொல்கிறீங்க? மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் போய் குரு பகவான் உட்கார போகிறாரு. அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், மெயினாக கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு பிரச்சனைங்க, கோர்ட்டு கேஸு பிரச்சனைகளாக இருக்கலாம், வாக்குவாதங்களாக இருக்கலாம், அல்லது ரிலேஷன்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, இந்த சர்க்கிளில் வரக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கலாம். சீட்டு பிடிக்கிறது அல்லது தண்டல் பிடிக்கிறது, அந்த காயின்ஸ்க்கு அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரியான சீட்டு பிடிக்கிறது. அப்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், பண தட்டுப்பாடு இருக்குமேயானால், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. இன்கம் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும், வருமானம் வந்து சேரும். ஏன்னா ராசிக்கு 2வது வீட்டில் குரு பகவான் உச்சம் அடைகிறார். மிதுன ராசிக்கு எவ்வளோ மிதுன ராசி என்பர்கள் நமக்கு தெரிஞ்சு நிறைய கிளைண்ட்ஸ் நமக்கு வெளி மாநிலங்களில் இருந்தெல்லாம் கூட நமக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வராங்க. மேபி நான் இப்போ நியர்பையாக இப்போ கூட நான் கோயம்புத்தூர் சென்று ஒரு 15 நாட்கள் கிட்டத்தட்ட அங்கேயே தங்கியிருந்தேன். ஒரு 3 கம்பெனிக்கான ஒரு நிவர்த்தி பூஜை. அதே போல் அகமதாபாத், குஜராத், அங்கேயும் ஒரு ஃபேக்ட்ரி. அப்போது இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க, தொழில் செய்கிறீங்க, கம்பெனி பண்ணுறீங்க, ஸ்ட்ரகிளிங்கில் இருக்குது. என்ன காரணம்? மிதுனராசி என்பவர்கள் கஷ்டப்படுறாங்க. என்ன காரணம்? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தாங்க ஜோசியர் நாங்கள் இருக்கோம். இதை கண்டுபிடிச்சி சொன்னாதாங்க அவங்க ஜோசியர், அதுக்கு தாங்க ஜாதகம் இருக்குது. அப்போ மிதுன ராசிக்கு அந்த ட்ரபுள் இருக்குமே. ஆனால் கவலையே படாதீங்க மிதுன ராசி அன்பர்களே. பிறக்கின்ற இந்த பராபவ தமிழ் வருஷம் சித்திரை 1லேருந்து நீங்கள் சூப்பராக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. அதற்கான பரிகாரங்கள் உண்டு. ஏன்னா இத்தனை நாளாக பாதகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியில் வந்து உட்கார்ந்தார். இப்போ பாதகாதிபதி ராசியில் இருந்த காரணத்தினால் நீங்கள் எதை செய்தாலும், எந்த நன்மையை செய்தாலும் அது உங்களுக்கு அகைன்ஸ்டாக மாறி இருக்கும். புரியுதா? என்ன நன்மை செய்தாலும் அந்த நன்மைகள் உங்களுக்கு அகைன்ஸ்டாக மாறி இருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள், இந்த புது வருஷம் பிறந்துடுச்சுனாக்கா அந்த பாதகாதிபதிங்கிற குரு உச்சம் பெற்று நல்ல முறையில் சுபத்துவமான முறையில் தனாதிபதியாக 2வது வீட்டில் அமைகின்ற பொழுது கோடீஸ்வர யோகம் உண்டாகும். நல்ல பணம் டிரான்சாக்ஷன் இருக்கும். நீங்கள் குடும்ப பெண்களாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், வேலைக்கு செல்லக்கூடியவங்களா, வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம், படிக்கக்கூடிய மாணவிகளாக இருக்கலாம், ஆண் பெண்களாக இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், குடும்ப கஷ்டங்கள் விலகும், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். அப்போ இதெல்லாம் நமக்கு அமையணும்னா
அதற்குரிய பரிகாரங்கள் முக்கியம். அதை அறிந்து செய்வீர்களேயானால், உங்கள் ஜாதகத்துக்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறது தெரிஞ்சு செய்வீர்களேயானால் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். நல்ல எதிர்காலம் அமையும். நிம்மதி அதிகரிக்கும். மிதுன ராசி அன்பர்களே, அதே போல் இந்த தமிழ் புத்தாண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவியிடையே அதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம், பிரிவுகள் இருந்திருக்கலாம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். மெயினாக ஃபேமிலியில் ஒரு நிம்மதி இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த தமிழ் புத்தாண்டில் தான் நிறைய சுபத்துவமான கிரக பெயர்ச்சிகள்லாம் அமையுது. மெயினாக இந்த குரு பெயர்ச்சி எல்லாருக்குமே ஒரு நல்லது செய்யுதுங்க. அதாவது நல்லார் ஒருவர் உளாராயன் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. வள்ளுவர் சொன்னதை போல இந்த குரு பகவான் ஒரே ஒருத்தர் மட்டும் நல்ல கிரகம் சுபகிரகம் உச்சம் அடையுமே ஆனால் அது குடும்பத்தில் எல்லாரையும் காப்பாற்றும். அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவாக இருக்குது, பிரிவுகள் இருக்குது, அப்பா அம்மா பிள்ளைகளுக்குள்ளே வரக்கூடிய அந்த சண்டை சச்சரவு, ஏமாற்றங்கள், அப்பா ஏமாற்றிட்டாரு, அம்மா ஏமாற்றிட்டாங்க, எல்லாம் மாமனார் மாமியார் ஏமாற்றிட்டாங்க, எல்லாம் அண்ணன் தம்பிங்க ஏமாற்றிட்டாங்க, அண்ணன் தம்பிகளுக்குள்ளே ஒத்து வரலை, குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே ஒத்து வராமல் இருக்குது, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒத்து போகலை, பிரிவுகள் இருக்குது, பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டில் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதே போல் வீண் கலகங்கள் இருப்பது, செய்வினை கோளாறுகள், இடதோஷங்கள், பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டது, மெயினாக அந்த அங்கம் பங்காளிகளாக இருக்கலாம், விரோதிகளால் வரக்கூடியது, கலகங்கள், வீண் பிள்ளையபமானங்கள், மெயினாக செய்வினை கோளாறுகள். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் நல்லது நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அப்போது அதே போல் திருமண யோகங்கள் கைகூடும். திருமண உறவுகள் சிறப்பாக இருக்கும். திருமண யோகங்கள் கைகூடும். அடுத்து வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லா நன்மைகளும் நடக்கும். கவலை வேண்டாம், நல்லதே நடக்கும். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.